பொள்ளாச்சி காந்தி சிலை அருகே கோவை தெற்கு மாவட்ட பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. தர்மேந்திர பிரதானின் உருவ பொம்மை எரிப்பு போராட்டத்திற்கு பதிலடியாக பாஜக தரப்பில் இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. பாஜகவினரை காவல்துறையினர் கைது செய்ய முயன்றபோது அங்கே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் நேற்று போராடிய திமுகவினரை கைது செய்யாமல் தங்களை மட்டும் கைது செய்வது ஏன் என அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அங்கே வாக்குவாதமும் தள்ளுமுள்ளுவும் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். அருண், வணக்கம். தற்போதைய நிலவரம் அங்கே எப்படி இருக்கு? முழு விவரம். நிச்சயமாக, அதாவது நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் தமிழக எம்பிக்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்த மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு எதிராக திமுகவினர் பல்வேறு பகுதிகளிலும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதன் ஒரு பகுதியாகத்தான் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியில தர்மேந்திர பிரதான் மற்றும் மத்திய அமைச்சர் அமித்ஷா ஆகியோரது திருவுருவ படங்கள் அடங்கிய பிளஸ் எருமை மாட்டின் மீது வைத்து அவர்கள் ஒரு நூதனமான போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த போராட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தான் இன்றைய தினம் பாஜகவினர் அதற்கு பதிலடி தரும் வகையில் ஒரு போராட்டம் நடத்தப்படும் என்று நேற்று மாலையே அறிவித்திருந்தார்கள். இந்த போராட்டம் இன்று நடைபெறும் என்ற காவல்துறையினர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அதில் அங்கு பங்கு பெறுவோரை கைது செய்வதற்காக 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பொள்ளாச்சி காந்தி சிலை முன்பாக திறந்து வைக்கப்பட்டுள்ளனர். இந்த சூழல்ல தெற்கு மாவட்ட தலைவரான பாஜகவின் சந்திரசேகர் மற்றும் முன்னாள் மாவட்ட தலைவரான வசுந்தராஜன் தலைமையில 50க்கும் மேற்பட்டவர் அங்கு திரண்டிருந்த நேரத்துல அவர்களை கைது செய்வதற்காக காவல்துறையினர் அவர்களை பேச்சுவார்த்தை அழைத்தனர். அப்போது இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் தான் ஏற்பட்டது. இந்த வாக்குவாதத்தை தொடர்ந்து காவல்துறையினர் அங்கு திரண்டிருந்த பாஜகவினரை கைது செய்ய முற்பட்ட போது இரு தரப்பினரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அப்போது அவர்கள் நேற்றைய தினம் மத்திய அமைச்சர்களை மிகவும் தரக்குறைவாக திமுகவினர் இழிவுபடுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில அவர்களை கைது செய்யாமல் தற்பொழுது அமைதியான முறையில் போராட்டத்தில் ஈடுபட தங்களை கைது செய்வது ஏன் என்ற வகையில் அவர்கள் கேள்வி எழுத்துள்ளனர். ஆனால் காவல்துறையினர் உடனடியாக அவர்களை கைது செய்ய முற்பட்ட போது தள்ளுமுள்ளுக்கிடையே அவர்களை குடும்பத்தாக தூக்கி கைது செய்தனர். ஒரு தரப்பினர் கைது செய்யப்படும் போது தமிழக முதலமைச்சருக்கு எதிராக கடுமையான கோஷங்களை எழுப்பியும் அவரது திருவுருவ படத்தை செருப்பால் அடித்து அவமதித்தும் அவர்கள் கோஷங்களை எழுத்துக் கொண்டிருந்தனர். அனைவரையுமே குடும்பத்தாக தூக்கி கைது செய்தனர். மேலும் யாரும் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபடக்கூடாது என்ற அடிப்படையில இந்த காந்தி சிலை பகுதியில 100க்கும் மேற்பட்ட போலீசார் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் தற்போது ஈடுபட்டு வந்து கொண்டிருக்கின்றனர். இந்த போராட்டம் காரணமாக பொள்ளாச்சி காந்தி சிலை பகுதி என்பது மிகவும் ஒரு பரபரப்பான சூழலை எட்டியிருக்கிறது. முழு விவரங்களுக்கு நன்றி அருண்.